ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவர பரிசுத்த நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. போன ವಾರದಲ್ಲಿ ನಾವು என்ன படித்தோம்? ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಏನು ನೋಡಿದ್ದೇವೆ? ಓಕೆ, ದೇವರು ನಿತ್ಯವಾಗಿರುವಂಥ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் சதாகாலமும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார். ದೇವರು ಸದಾಕಾಲವೂ ಜೀವವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் இல்லாத ನಾಳೇ ಇಲ್ಲ, ಟೈಮೇ ಇಲ್ಲ. ಆತನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ಒಂದು ಸಮಯವಿಲ್ಲ, ಕಾಲವಿಲ್ಲ. நாம் இல்லாத டைம் இருக்குது உலகத்துல. ನಾವು ಇಲ್ಲದೇ ಇರುವ ಸಮಯ ಉಂಟು ಲೋಕದಲ್ಲಿ. ஆனால் கர்த்தர் இல்லாத சமயம் என்று ஒன்றுமே இல்லை. ಆದರೆ ದೇವರು ಇಲ್ಲದೇ ಇರುವಂತ ಸಮಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இருக்குதா? ಇದೆಯಾ? நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம இருந்தோமா? ನಾವು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಇದ್ದೇವಾ? ஓகே. நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் இந்த பூமியில நாம் இருப்போமா? ಸತ್ತು ಹೋದ ನಂತರ ನಾವು ಇರ್ತೀವಾ? ஆனால் தேவன், ಆದರೆ ದೇವರು அவர் இல்லாத நாளே இல்லை. ಆತನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ದಿನ ಇಲ್ಲ. உலகம் உண்டானது முதற்கொண்டு அதுக்கு முன்னாடியே இருக்கிறாரு. உலகமே அழிந்து போனாலும் அவர் இருந்துகிட்டே இருப்பார். ಲೋಕ ಸೃಷ್ಟಿಯಾಗುವಾಗ, ಲೋಕ ಸೃಷ್ಟಿಯಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅದು ನಾಶವಾದ ನಂತರವೂ ಕೂಡ ಆತನು ಇರುವನು. அதனால தான் அவருக்கு என்ன பேருனா எவர்லாஸ்டிங் காட், நித்தியமாய் வாழுகிற சதாகாலமும் வாழுகிற தேவன். ಆದ್ದರಿಂದಲೇ ಆತನಿಗೆ ನಿತ್ಯವಾಗಿ ಸದಾಕಾಲವೂ ಜೀವಿಸುವ ದೇವರು ಎಂದು ಅರ್ಥ. இப்போ இதுவரைக்கும் நம்ம எத்தனை விஷயங்களை பார்த்தோம்? ಇದುವರೆಗೂ ನಾವು ಎಷ್ಟು ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. தேவன் என்றால் என்ன சொல்லுவோம்? நமக்கு என்ன புரியுது? ದೇವರು ಎಂದರೆ ನಮ್ಗೆ ಏನು ಅರ್ಥ ಆಗುತ್ತದೆ? அவர்தான் சிருஷ்டிகர்த்தா, ಆತನೇ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. அப்புறம் அவர் ಪ್ರೀತಿ உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். ಆತನು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. அவர் மாறாதவராக இருக்கிறார், ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದವನು. அப்புறம் அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். ಆತನು ಸರ್ವಜ್ಞಾನಿಯಾಗಿದ್ದಾನೆ. எல்லாம் தெரிந்தவராக இருக்கிறார். ಎಲ್ಲವೂ ತಿಳಿದಂತವನಾಗಿದ್ದಾನೆ. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவராக இருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಸರ್ವ சக்தி உள்ளவராக இருக்கிறார். ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಸರ್ವ வல்லவராக இருக்கிறார். ಸರ್ವ ವಲ್ಲಭನಾಗಿದ್ದಾನೆ. அப்புறம் அவர் இல்லாத இடமே கிடையாது. ಆತನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ಸ್ಥಳವೂ ಇಲ್ಲ. அவர் ವ್ಯಾಪಿಸಿರುக்கிறார், எல்லா இடத்திலுமே அவர் இருக்கிறார். ಆತನು ಸರ್ವ ವ್ಯಾಪಿಯಾಗಿದ್ದಾನೆ, ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ಆತನು ಇದ್ದಾನೆ. அவர் இல்லாத இடமே கிடையாது. ಆತನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ಸ್ಥಳವಿಲ್ಲ. பரலோகத்தில் இருக்கிறாரா? ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆಯೇ? ಭೂಲೋಕದಲ್ಲಿ இருக்காரா? ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆಯೇ? உங்க பக்கத்துல இருக்காரா? ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இருக்கார். பாதாளத்துக்கு போனா? ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋದರೆ அங்கே இருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா? ಮರದ ಹಿಂದೆ ಅವಸಿಕೊಂಡರೆ அங்கே இருக்காரு. மேகத்து மேல போனா? ಮೇಘದ ಮೇಲೆ ಹೋದರೆ அவருக்கு மறைவா எங்கேயாவது போக முடியுமா? ಆತನಿಗೆ ಮರೆಯಾಗಿ ಎಲ್ಲಾದರೂ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವೇ? அதனாலதான் அவருக்கு என்ன பேரு? ಆದ್ದರಿಂದಲೇ ಆತನಿಗೆ ಏನು ಹೆಸರು? ಸರ್ವವ್ಯಾಪಿ. ಸರ್ವವ್ಯಾಪಿ. God is omnipresent. ಆತನು ಎಲ್ಲಾ ಕಡೆಯೂ ಇರುವಾತನು. He is present. He is there in every place. அவர் இல்லாத இடமே கிடையாது. ಆತನು ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ಇದ್ದಾನೆ. ಆತನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ಸ್ಥಳ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அப்புறம் கடைசி நம்ம என்ன பார்த்தோம்? ಕೊನೆಯದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇನು? He is eternal God. அவர் இல்லாத நாளே இல்லை, இல்லாத நேரமே இல்லை. ಆತನು ನಿತ್ಯನಾದ ದೇವರು. ಆತನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ದಿನವಿಲ್ಲ, ಇಲ್ಲದೇ ಇರುವ ಕಾಲವಿಲ್ಲ. இல்லையா? எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க பிரதர்? ಎಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದ್ರಿ? 5 மணிக்கு இங்க வந்தீங்களா? 5 மணிக்கு இங்க இருந்தீங்களா? 5 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಇಲ್ಲಿದ್ರಾ? நீங்க 8 மணிக்கு மேல எங்க இருப்பீங்கம்மா? 8 ಗಂಟೆ ಮೇಲೆ ನೀವು ಎಲ್ಲಿರ್ತೀರಿ? சரி, காலையில் 8 மணிக்கு எங்கே இருப்பீங்க? காலையில் 8 மணிக்கு எங்கே இருப்பீங்கன்னு கேட்டேன். அது வேலைன்னா அது இடமா சொல்லணும். இடம். நான் 6 மணிக்கு ஹலைக்கேசரில் இருந்தேன். இப்போ 7:45க்கு ನಾನು ಜೆ.ಪಿ. ನಗರಲ್ಲಿ இருக்கிறேன். ನಾನು 6 ಗಂಟೆಗೆ ಹಳೆಕೆಸಲಿದ್ದೆ. ನಾನು 7 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ. இல்லையா? ಅಲ್ವಾ? புரியுதா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಯ್ತಾ?
ஓகே, 8 மணிக்கு 8 ಗಂಟೆಗೆ நாம இங்க இருப்போமா? ನಾವಿಲ್ಲಿರ್ತೇವಾ? தெரியல. ಗೊತ್ತಿಲ್ಲ. யாரும் பாம்பு போடாம இருந்தா, ಯಾರು ಬಾಂಬ್ ಹಾಕದೇ ಇದ್ರೆ, ஏசு கிறிஸ்து வராம இருந்தா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರದೇ ಇದ್ರೆ இருப்போம். ನಾವಿಲ್ಲಿರ್ತೀವಿ. நமக்கு மரணம் வராம இருந்தா, ನಮಗೆ ಮರಣ ಸಂಭವಿಸದಿದ್ದರೆ இருப்போம். ನಾವಿಲ್ಲಿರ್ತೀವಿ. போன சனிக்கிழமை அயோத்தல்லா அலி கோமெனி அவர் நினைச்சிருப்பாரா? ಹೋದ ಶನಿವಾರ ಅಯತಲ್ಲಾ ಅಲಿ ಕೊಮೆನಿ ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡಿರ್ತಾರಾ? நைட்டு போய் நான் டின்னர் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு படுப்பேன் அப்படின்னு. ನೈಟ್ ಹೋಗಿ ನಾನು ಊಟ ಮಾಡಿ ನಾನು ಹಾಲು ಕುಡಿದು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ நினைச்சிருப்பாரு. ಒಂದು ವೇಳೆ ಯೋಚನೆ ಮಾಡಿರಬಹುದು. அப்புறம் மறந்துட்டாரு. ಅದಕ್ಕೆ ನಂತರ ಮರ್ತೋದ್ರು. என்னாச்சுமா? ಏನಾಯ್ತು? பட்டாசு போட்டா புஷ்ன்னு போயிட்டாரு. ಪಟಾಕಿ ಹಾಕಿದ್ರು ಪುಸ್ ಅಂತ ಹೋದ್ರು. போச்சா? ಆಯ್ತಾ? அதுக்கப்புறம் அவர் ஆப்சென்ட் ஆயிட்டாரு இல்லையா? ಅದಕ್ಕೆ ನಂತರ ಅವ್ರು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರು ಅಲ್ವಾ? ஆமாவே இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? பட் நாம இருக்கலாம், இல்லாம போகலாம். ನಾವು ಇರಬಹುದು, ಇಲ್ಲದೇ ಇರಬಹುದು. 62 வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்ல. 62 ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ ನಾನು ಇರ್ಲಿಲ್ಲ. இப்ப நாளைக்கு நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ಈಗ ನಾಳೆ ನಾನು ಇರ್ತಾನ ಇಲ್ವಾ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் தேவன் ಆದ್ರೆ ದೇವರು he is eternal God. அப்படினா அவர் சதா காலமும் என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறவர். ಆತನು ನಿತ್ಯನಾದ ದೇವರು, ಆತನ ಸದಾ ಕಾಲವು ಎಂದೆಂದಿಗೂ ಇರುತ್ತಾ ಇರುವ ದೇವರು. அதுதான் அவருடைய பெயர். ಅದೇ ಆತನ ಹೆಸರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாஹ்வே, ಯಾಹ್ವೇ அப்படின்னு சொன்னா ಅಂದ್ರೆ அது மூச்சு, ಅದು ಶ್ವಾಸ, அது இருந்துட்டே இருப்பாருன்னு அர்த்தம். ಅದು ಇರುತ್ತಾನೆ ಎಂದು ಅರ್ಥ. அது இல்லாம போனா ஆண்டவரே இல்லைன்னா எதுவுமே இருக்காது. ಆತನು ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ಯಾವುದು ಇರುವುದಿಲ್ಲ. தேவன் இருந்து கொண்டே இருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன உங்க பேர் என்ன ஆண்டவரேன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? ನಿನ್ನ ಹೆಸರೇನು ದೇವರೇ ಎಂದು ಕೇಳಿದರೆ ಆತನೇನು ಹೇಳ್ತಾನೆ? நீ இப்ப வந்தடா, நான் இருந்துகிட்டே இருக்கிறேன், அதான்டா என் பேரு. ನೀನು ಈಗ ಬಂದೆ, ನಾನು ಯಾವಾಗಲೂ ಇರ್ತೀನಿ, ಅದೇ ನನ್ನ ಹೆಸರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பேர் என்ன? ದೇವರ ಹೆಸರೇನು? நித்திய நிரந்தரனு, யாவாகலும் இருவாத்தனும், ಹಾಗೆ ಇರುವಾತನು. எப்படி இருந்தாரோ அப்படியே இப்பொழுது இருக்கிறார், இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அப்படியே என்றென்றைக்கும் இருப்பார். ಹೇಗೆ ಇದ್ದನೋ ಹಾಗೆ ಇದ್ದಾನೆ, ಇವಾಗ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೆಯೇ ಆತನು ಎಂದೆಂದಿಗೂ ಇರುತ್ತಾನೆ. அவர் நித்தியமாய் இருக்கிறார். ಆತನು ನಿತ್ಯವಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. நம்ம போன சண்டேல போன ஞாபகம் இருக்குதா? ನಾವು ಕಳೆದ ಭಾನುವಾರ ನೋಡಿದ್ದೇವಲ್ಲ, ಜ್ಞಾಪಕ ಇದೆಯಾ? ಯೇಸು ನನ್ನ ರಾಜ, ಯೇಸು ನನ್ನ ರಾಜ, ಯೇಸು ನನ್ನ ರಾಜ, ಯೇಸು ನನ್ನ ಒಡೆಯ, ಯೇಸು ನನ್ನ ಒಡೆಯ, ಯೇಸು ನನ್ನ ಜೀವ, ಯೇಸು ನನ್ನ ಜೀವ, ಯೇಸುವೇ ಸರ್ವಸ್ವ, ಯೇಸುವೇ ಸರ್ವಸ್ವ. ಯೋಗ್ಯನು ನೀನೇ, ಯೋಗ್ಯನು ಸ್ತುತಿಗೆ, ನಿತ್ಯ ನಿರಂತರವು ಸ್ತುತಿಸಲು ನಿನ್ನ ನಿತ್ಯ ನಿರಂತರವು. ಇದதான் சொன்னேன், நித்திய நிரந்தரனோ ಆಗಿರುವಂತ ದೇವರು. நேத்து பார்த்தா மரம் இல்ல, கல்லும் இல்ல, சாமியும் இல்ல. இன்னைக்கு பார்த்தா மரம் வந்துருச்சு, கல்லு வந்துருச்சு, அது சாமியா மாறி போச்சு. ನಿನ್ನೆ ನೋಡಿದರೆ ಮರ ಇರ್ಲಿಲ್ಲ, ಕಲ್ಲಿರ್ಲಿಲ್ಲ, ವಿಗ್ರಹ ಇರ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಇವತ್ತು ನೋಡಿದ್ರೆ ಮರ ಇದೆ, ಕಲ್ಲಿದೆ, ವಿಗ್ರಹ ಬಂದಿದೆ. இந்த மாதிரி தான் மத்த சாமிகள்லாம் வந்துச்சு. ಈ ವಿಧವಾಗಿ ಬೇರೆ ವಿಗ್ರಹಗಳು, ದೇವರುಗಳು ಬಂದವು. கரெக்டா இல்லையா? ಸರಿನಾ ತಪ್ಪಾ? ஆனால் வேதம் நமக்கு போதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் எப்படி சொல்லணும்? ಆದರೆ ವೇದ ನಮಗೆ ಬೋಧಿಸುವ ದೇವರು ಎಂತವನು ಎಂದು ನಾವು ಹೇಗೆ ಹೇಳಬೇಕು? அவர் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய தேவன். ಆತನು ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವ ಹಾಗೆ ಇರುವ ದೇವರು. அவரை யாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போக வைக்க முடியாது. ಆತನನ್ನು ಯಾರು ಮನೆ ಖಾಲಿ ಮಾಡಿಕೊಂಡು ಹೊರಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க இனிமே வேலை செய்யாதீங்கன்னு சொல்லவும் முடியாது. ಇನ್ಮೇಲೆ ನೀನು ಕೆಲಸ ಮಾಡಬೇಡ ಎಂದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லவே முடியாது. ನೀನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க இல்லாத இடத்துக்கு நான் போறேன்னு சொல்லவே முடியாது. ದೇವರೇ, ನೀನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ.
நீங்க நேத்து அப்படி இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்லவே முடியாது. ದೇವರೇ ನೀನು ನೆನ್ನೆ ಹಾಗಿದ್ದೆ, ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀನು ಬದಲಾಗಿದ್ದೆ ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர் நித்தியமாய் நிரந்தரமாய் இருக்கின்றார். ಆತನು ನಿತ್ಯನಾಗಿ ನಿರಂತರನಾಗಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட தேவனை பற்றி தான் நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறேன். ಅಂತ ದೇವರ ಬಗ್ಗೆ ನಾನು ನಿಮಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ ஒரு மனுஷன் பத்தி நான் சொல்லல, ಯಾವುದೋ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ, சிருஷ்டிகர்த்தரை குறித்து சொல்லுகிறேன். ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. அன்புள்ளவராய் இருக்கிற தேவனை குறித்து சொல்லுகிறேன். ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. பரிசுத்தராய் இருக்கிற தேவனை பற்றி சொல்லுகிறேன். ಪರಿಶುದ್ಧನಾದ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. மாறாமல் இருக்கிற தேவனை குறித்து சொல்லுகிறேன். ಮಾರ್ಪಡದೇ ಇರುವ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. எல்லாம் அறிந்தவரை குறித்து சொல்லுகிறேன். ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಂತ ಸರ್ವಜ್ಞನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. எல்லாவற்றையும் செய்ய சர்வ சக்தியுள்ளவரை குறித்து சொல்லுகிறேன். ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಲ್ಲವನಾದ ಸರ್ವಶಕ್ತನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிற தேவனை குறித்து நான் சொல்லுகிறேன். ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ಇರುವಾತ ಸರ್ವ ವ್ಯಾಪಿಯನ್ನು ಕುರಿತು ನಾನು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. உங்க தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த தேவன் இருந்துகிட்டே இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ತಾತ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ಇರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. நாமெல்லாம் செத்து போனாலும் அவர் இருந்து கொண்டே இருப்பாரு. ನಾವು ಸತ್ತು ಹೋದರೂ ಆತನು ಇರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட சதா காலமும் இருக்கக்கூடிய தேவனை தான் வேதம் சொல்லுகிறது. ಅಂತ ಸದಾಕಾಲವೂ ಇರುವಾತ ದೇವರನ್ನು ಕುರಿತೇ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. அப்படி நாம சொல்லணும். ಹೀಗೆ ನಾವು ಹೇಳಬೇಕು. புரிஞ்சுதா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? நான் எப்படி சொல்றேன்னா, ನಾನು ಹೇಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, 32 வருஷம் கழிச்சு இப்பதான் புதுசா அ ஆ இ ஈ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 32 ವರ್ಷಗಳ ನಂತರ ಈಗಲೇ ನಾನು ಆ ಈ ಎಂದು ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஏனென்றால், ಯಾಕಂದ್ರೆ நிறைய பேருக்கு வேதத்தை வாசிக்க தெரியல. ಅನೇಕರಿಗೆ ಇನ್ನೂ ವೇದವನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. நிறைய பேருக்கு வேதமே இல்ல வீட்டுல. ಅನೇಕರ ಮನೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವೇ ಇಲ್ಲ. பைபிள் இருக்குது, ಬೈಬಲ್ ಇದೆ, ஆனா அதை வாசிக்க தெரியாது. ಆದರೆ ಅದನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னும் சில பேருக்கு, ಇನ್ನು ಕೆಲವರಿಗೆ, பாஸ்டர் நீங்க சொல்றது தமிழ் எங்களுக்கு புரியல, இவன் சொல்ற கன்னடாவே எனக்கு புரியல, நான் தெலுங்கு பேசுறேன், நான் மராட்டி பேசுறேன், நான் கன்னடா பேசுறேன், நான் வந்து என்ன பாஷை மலையாளம் பேசுறேன்னு சொல்றவங்க நம்ம சபையில் இருக்கிறீங்க. ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಮಾತಾಡುವ ತಮಿಳು ನಂಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಇವನು ಮಾತಾಡುವ ಕನ್ನಡವೂ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ನಾನು ತೆಲುಗು ಮಾತಾಡ್ತೀನಿ, ಮರಾಠಿ ಮಾತಾಡ್ತೀನಿ, ಮಲಯಾಳಂ ಮಾತಾಡ್ತೀನಿ ಎಂಬವರು ಕೂಡ ಇದ್ದಾರೆ. அதனால ಆದ್ದರಿಂದ ஏற்கனவே பல முறை சொல்லி இருந்தாலும், ಹಲವು ಸಾರಿ ನಾನು ಮೊದಲೇ ಹೇಳಿದರು, இப்ப புதுசா சொல்ற மாதிரியே சொல்றேன். ಈಗ ನಾನು ಹೊಸದಾಗಿ ಹೇಳುವಂತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆமென். ಆಮೆನ್. புதுசா இன்னைக்கு தான் நான் சொல்ற மாதிரி நினைச்சு நான் சொல்றேன். ಹೊಸದಾಗಿ ಇವತ್ತೇ ನಾನು ಹೇಳುವ ಹಾಗೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. புதுசா கேட்டுக்கிற மாதிரி நீங்களும் கேட்டுக்கங்க. ಹೊಸದಾಗಿ ಕೇಳುವಂತೆ ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳಿರಿ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. சரி, இன்னைக்கு தேவனை குறித்து இன்னொரு விஷயத்தை சொல்ல போறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಮತ್ತೊಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. சரி, நீங்க இந்துவா இருக்கும்போது நீங்க எந்த மாதிரி கடவுளை கும்பிட்டீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ನೀವು ಅವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದಾಗ ಯಾವ ದೇವರನ್ನು ನೀವು ಹಿಂದುವಾಗಿ ಇರುವಾಗ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾದ ದೇವರ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ನೀವು ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை சொல்லுவாங்க. ಒಬ್ಬೊಬ್ರು ಒಂದೊಂದು ಹೆಸರು ಹೇಳ್ತೀರಾ. எங்க அண்ணனு கேட்டா எங்க அண்ணன் சொல்லுவாரு, ನನ್ನ ಅಣ್ಣನ ಕೇಳಿದ್ರೆ ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ, எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி வந்து முருகன். ನನ್ನ ಅಣ್ಣನಿಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾದ ಸ್ವಾಮಿ ದೇವರು ಯಾರೆಂದ್ರೆ ಮುರುಗನ್. எங்க அம்மா கேட்டா காளி. ನಮ್ಮ ತಾಯಿಗೆ ಕೇಳಿದರೆ ಅವರು ಕಾಳಿ ಅಂತಾರೆ. அப்படி ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, ಯಾಕೆ ಅಮ್ಮ ಹಾಗೆ ಹೇಳ್ತೀಯಾ ಅಂತ ಕೇಳಿದರೆ, காளி வந்தோடா அப்படின்னு சொல்லி பலம்லோட சக்தியிலோட, அதனால தான் நான் காளியை கும்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ಕಾಳಿ ಬಂದ್ರೆ ನೀವು ಫುಲ್ ಬಲ ಉಳ್ಳವರು, ಶಕ್ತಿ ಉಳ್ಳವರು, ಅದಕ್ಕೆ ನಾನು ಆಕೆನ ಪೂಜಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எங்க அண்ணனை கேட்டா, உனக்கு எதுக்கு சுப்பிரமணிய பிடிக்குது, எதுக்கு உன்னை வந்து எப்ப பார்த்தாலும் முருகா முருகாங்கிற? ನಾನು ಅಣ್ಣನ ಕೇಳಿದ್ರೆ, ಯಾಕೆ ನೀನು ಯಾವಾಗಲೂ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಅಂತೀಯಾ, ಮುರುಘಾ ಮುರುಘಾ ಅಂತ ಹೇಳ್ತೀಯಾ? ಅದಕ್ಕೆ ಅಣ್ಣ சொல்லுவாரு, முருகன் அழகண்டா அழக. ಅದಕ್ಕೆ ನನ್ನ ಅಣ್ಣ ಹೇಳ್ತಾರೆ, ಮುರುಗನ್ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದ್ದಾರೆ, ரொம்ப ಅழகான கடவுள்டா, ಬಹಳ ಸುಂದರವಾದ ದೇವರು, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಅವನ ಕಂಡ್ರೆ ಇಷ್ಟ. இப்படி சொல்லுவாங்க இல்லையா? ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರಲ್ವಾ? இல்லையா? ಅಲ್ವಾ? நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல அந்த பெரிய அசெம்பிளி பண்ற இடத்துல சூப்பரா ஒரு பெயிண்டிங் பண்ணி ஒரு படம் போட்டு வச்சிருப்பாங்க. ನಾನು ಓದಿದ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಅಸೆಂಬ್ಲಿ ಕೂಡುವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಹಳ ಸುಂದರವಾದ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. அதை பார்க்கும் போதே ஆஹா என்ன அழகா இருக்குது, சூப்பரா இருக்குது, நம்ம உள்ள போணுமே நினைக்க தோணும். ಅದು ನೋಡುವಾಗ ನನಗೆ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದೆ, ಆಹಾ ನಾನು ಒಳಗೆ ಹೋದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ನನಗೆ ಅನಿಸ್ತಿತ್ತು. ஒரு பக்கம் மயில் அழகா அப்படியே போட்டிருப்பாங்க, ಒಂದು ಕಡೆ ಸುಂದರವಾದ ಒಂದು ನವಿಲು, அதுக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு பெரிய தாமரை போட்டு வச்சிருப்பாங்க, ಅದಕ್ಕೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕಮಲವನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல சூப்பரா பூவா இருக்கக்கூடிய அழகான ஒரு கார்டன் இருக்கும், ஒரு பெரிய மரத்தின் நிழல்ல
ஒரு அம்மா வீணையோட உட்காந்துருப்பாங்க. ಅದರ ಹಿಂದೆ ನೋಡುವಾಗ ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ತೋಟ ಇರ್ತಿತ್ತು. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮರದ ಕೆಳಗೆ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಒಂದು ವೀಣೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವ ಹಾಗೆ ಒಂದು ಶಿಲೆ ಇತ್ತು. அதை பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಹಾಗೆ ನೋಡ್ತಾ ಇರೋಣ ಅನ್ನಿಸ್ತಿತ್ತು. அப்படி பார்த்துட்டே இருந்தாக்க மழை வந்துச்சு, பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு, பார்த்தா அசிங்கமா போச்சு. ಹಾಗೆ ನೋಡ್ತಾ ಇರುವಾಗ ತಕ್ಷಣ ಮಳೆ ಬಂತು. ಮಳೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಅದರ ಬಣ್ಣವೆಲ್ಲ ಹೋಯಿತು, ಅದು ಸುಂದರವಾಗಿ ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. இப்போ பைபிள் சொல்ற தேவனுக்கு உருவமே இல்லை. ಈಗ ಸತ್ಯವೇದ ಹೇಳುವ ದೇವರಿಗೆ ಯಾವ ರೂಪವೂ ಇಲ್ಲ. நம்மள மாதிரி கடவுளுக்கு உண்மையான தேவனுக்கு உடம்பு நம்மள மாதிரி உடம்பு இல்லை. ನಮ್ಮಂತೆ ನಾವು ನಂಬುವ ದೇವರಿಗೆ ದೇಹ பைபிள் ಹೇಳುವ தேவರಿಗೆ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳುವ ದೇವರಿಗೆ நம்மளை போல அழிஞ்சு போகிற ஒரு சதை இருக்கக்கூடிய ஒரு சரீரம் இல்லை. ನಮ್ಮಂತೆ ನಾಶವಾಗಿ ಹೋಗುವ ಒಂದು ಮಾಂಸದ ಶರೀರವಿಲ್ಲ. அவர் உருவம் இல்லாத உடம்பே இல்லாதவராக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். ಆತನು ಯಾವ ರೂಪವಿಲ್ಲದೆ ದೇಹವಿಲ್ಲದೆ ಇರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு? ಹಾಗಾದ್ರೆ ಆತನು ಹೇಗಿರುತ್ತಾನೆ? அவர் ஆவியாயிருக்கிறார். ಆತನು ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ಓದೋಣ. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது வசனம், 24ನೇ ವಾಕ್ಯ. 4:24. 4:24. வாசிங்க ಕನ್ನಡ ತಮಿಳ್. ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ. ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಕರೆಕ್ಟ್. ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರು, ಆತನನ್ನು ಆತ್ಮನಾಗಿರುವಂತ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆರಾಧಿಸಬೇಕು. ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. God is spirit. God is spirit. And his worshippers. And his worshippers must worship. They must worship in spirit. In spirit. And in truth. And in truth. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சில பேருக்கு சொன்னார். இயேசு ಕೆಲವರಿಗೆ ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ದೇವರು ஆவியாயிருக்கிறார், ஆத்மனாಗಿದ್ದಾನೆ, ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ. தமிழ்ல நான் ஆவின்னு சொன்னா சில பேர் இட்லி வேகுது அந்த ಆವಿಯಾன்னு கேட்பாங்க. ಕೆಲವರು ಆತ್ಮ ಎಂದು ಆವಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಇಡ್ಲಿ ಬೇಯಿಸುವಾಗ ಬರುತ್ತದಲ್ಲ ಅದೊಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த ஆவி இல்ல, ಆ ಒಂದು ಆವಿ ಅಲ್ಲ. தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா ದೇವರು ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ நம்முடைய கண்ணுல ಕಾಣக்கூடிய ஒரு உடம்புல அவர் இல்லைன்னு ಅರ್ಥ. ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವಂತ ಒಂದು ದೇಹದಲ್ಲಿ ಆತನು ಇಲ್ಲವೆಂದು ಅರ್ಥ. இங்க நம்ம கூட இருக்கார், ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, இங்க இருக்காரு, ಇಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அவர் ಇಲ್ಲದ இடமே, ಆತನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ಸ್ಥಳವೇ இல்லை, ಇಲ್ಲ, இருக்கார். ಆತನು ಇದ್ದಾನೆ, ஆனா நம்ம கண்ணுக்கு காணாதவராக இருக்கிறார். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ಹಾಗೆ ವೇದವು ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. 1 ತಿಮೊಥೆಯನಿಗೆ 6ಆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம் 16ನೇ ವಾಕ್ಯ. 1 Timothy chapter 6 verse 16. ತಾನು ಒಬ್ಬನೇ ಅಮರತ್ವವುಳ್ಳವನು ಅಗಮ್ಯವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವನು ಆಗಿದ್ದಾನೆ. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಯಾರು ಆತನನ್ನು ಕಾಣಲಿಲ್ಲ. Who alone is immortal. And who lives he is immortal. Live in unapproachable. He is unapproachable. Light whom no one has seen. Nobody has seen him or can see. The eyes cannot see. To him be honored and might forever. Amen. He is worthy to be worshipped with honor and praise. தெலுங்குல படிக்க முடியுமா? இல்ல அதுல ಇದೆ ಸಮೀ ఆయన మాత్రమే వసించును. అమరత్వం గలవాడే ఉన్నాడు. మనుషులు ఎవడును ఆయనను చూడలేదు, ఎవరు లేను చూడలేదు, చూడనేరడు. ఆయనను ఆయనకు ఘనతయు శాశ్వతమైన ప్రభావము కలిగి ఉన్నాడు గాక. ఆమేన్,
ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்ணால காண முடியாது. அவரை அப்படி காணக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருள் மாதிரி இல்லை அவரு. ದೇವರನ್ನು ಯಾವನು ಎಂದಿಗೂ ಕಾಣದೇ ಇರುವ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ. இப்ப என் உடம்பு மேல, ಈಗ ನನ್ನ ದೇಹದ ಮೇಲೆ, என்னுடைய உடம்புல ஒரு எறும்பு ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க, சின்ன குட்டியோண்டு எறும்பு. ನನ್ನ ದೇಹದ ಮೇಲೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಇರುವೆ ಓಡಾಡ್ತಿದೆ ಅಂದ್ರೆ அதுகிட்ட போய் இன்னொரு எறும்பு கேக்குதான். ಅದರ ಬಳಿಗೆ ಮತ್ತೊಂದು ಇರುವೆ ಬಂದು ಕೇಳುತ್ತದಂತೆ, ஏய் உனக்கு தெரியுமா பிலிப்புங்கிற ஒருத்தனை நீ பார்த்திருக்கிறியா? ನಿನಗೆ ಗೊತ್ತಾ ಫಿಲಿಪ್ ಎಂಬನು ನಿನಗೆ ಗೊತ್ತಿದ್ಯಾ, ನೋಡಿದ್ಯಾ? அந்த இன்னொரு எறும்பு சொல்லுமா, பிலிப்பா நான் பார்த்ததே இல்லையே, உனக்கு தெரியுமா? ಆ ಮೊದಲನೇ ಇರುವೆ ಹೇಳ್ತದಂತೆ, ನಾನು ನೋಡಲಿಲ್ವಲ್ಲ, ನಿನಗೆ ಗೊತ್ತಾ? இல்ல அவனுக்கு 2 முட்டை கண்ணு இருக்குது, ஆனா கண்ணு சரியா தெரியாது. ಇಲ್ಲ, ಅವನಿಗೆ 2 ಮೊಟ್ಟೆ ಅಂತ 2 ಕಣ್ಣಿದೆ, ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಲ್ಲ. அவனுக்கு தாடி இருக்குது, ஆனா தாடி கருப்பா இருக்குது, வெள்ளையா இருக்கும். ಅವನಿಗೆ ಗಡ್ಡ ಇದೆ, ಆದ್ರೆ ಆ ಗಡ್ಡ ಬಿಳಿಯಾಗಿದೆ, ಕಪ್ಪಾಗಿಲ್ಲ. அவனுக்கு கை இருக்குது, 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது. ಅವನಿಗೆ 2 ಕೈ ಇದೆ, 2 ಕಾಲಿದೆ. அது சொல்லுதான், அது என்னமா நான் பார்த்ததில்லப்பா அவனை. ಅದೇನಪ್ಪ, ನನಗೆ ಅದನ್ನು ನೋಡ್ಲೇ ಇಲ್ಲ ಅಂದು ಮತ್ತೊಂದು ಇರುವೆ ಹೇಳ್ತದೆ. அது 2 என் கை மேல ஏறி என் நெஞ்சு மேல வந்து என் கழுத்து மேல வந்து என் கண்ணு மேலே இப்படி சுத்துது, ஆனா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. ಆ 2 ಇರುವೆಗಳು ನನ್ನ ಕೈ ಮೇಲೆ ಹತ್ತಿ, ನನ್ನ ಹೆಗಲ ಮೇಲೆ ಹತ್ತಿ, ಹಾಗೆ ತಲೆ ಮೇಲೆ ಹತ್ತುತ್ತದೆ, ಆದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳ್ತವೆ. அது என்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்லுது. ಅದು ನನ್ನನ್ನು ನೋಡ್ಲೇ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳ್ತವೆ. அந்த எறும்பு என்னை முழுசா பார்க்க முடியுமா? ಆದ್ರೆ ಆ ಇರುವೆ ನನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನೋಡಲು ಸಾಧ್ಯವೇ? ಚೆಕ್ಕಲು. ಯಾಕೆ? எறும்போட என்னை ஒப்பிட்டு பார்த்தா நான் ரொம்ப பெரிய ஆளு. ಇರುವೆ ಒಟ್ಟಿಗೆ ಹೋಲಿಸಿ ನೋಡಿದರೆ ನಾನು ಬಹಳ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ. அது என் உடம்புல கீழே இறங்கி ஒரு 10 அடிக்கு அந்த பக்கம் போய் நின்னு, ಅದು ನನ್ನ ದೇಹ, நீதான் பிலிப்பா அப்படி அந்த எறும்பு என்னை பார்க்க முடியுமா? ಆ ಇರುವೆ 10 ಅಡಿ ಕೆಳಗೆ ಇಳಿದು ದೂರದಿಂದ ನೋಡಿದ್ರೆ, ಓ ನೀನೇ ಫಿಲಿಪ್ಪ ಎಂದು ಅದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ? நாம மனுஷனுங்க கடவுளை கண்ணால நம்மளால பார்க்க முடியாது. ಮನುಷ್ಯರಾದ ನಮಗೆ ದೇವರನ್ನು ಕಣ್ಣಿಂದ ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நமக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, ನಮಗೆ ಅಷ್ಟು ಜ್ಞಾನವಿಲ್ಲ. கடவுளை இங்க இருந்து இவ்வளவு தானா அப்படின்னு நம்மளால பார்த்து புரிஞ்சிக்கவே முடியாது. ದೇವರನ್ನು ಇಲ್ಲಿಂದ ಇಷ್ಟೇ ಎಂದು ನಾವು ನೋಡಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு பைக்குன்னா என்ன சொல்ல முடியும், இது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இது ஒரு அடிக்கு விட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிடலாம். ಒಂದು ಬೈಕ್ ಅಂದ್ರೆ ನಾನು ಇಷ್ಟು ಅಗಲ ಇರುತ್ತದೆ, ಇಷ್ಟು ಅಡಿ ಇರುತ್ತದೆ ಎಂದು ನಾನು ನೋಡಿ ಹೇಳಬಹುದು. ஒரு மனுஷனா இருந்தா என்ன ஒரு 5 ಅಡಿ ஒரு 6 ಅಡಿ இருப்பாருன்னு சொல்லிடலாம். ಒಂದು ಮನುಷ್ಯನಾದ್ರೆ ಒಂದು 5.5 ಅಡಿ 6.5 ಅಡಿ ಎಂದು ನಾನು ಹೇಳಬಹುದು. ஆனா கடவுளை நீ முழுசா எவனாவது பார்க்க முடியுமான்னு கேக்குறேன். ಅದೇ ದೇವರನ್ನು ನಿಮಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನೋಡಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವೇ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ಆದ್ದರಿಂದಲೇ ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದಂದ್ರೆ, தேவன் இருக்கிறார், ದೇವರು ಇದ್ದಾನೆ, ஆனால் நாம கண்ணுல காணக்கூடிய அளவிற்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி சின்ன பொருளா இல்ல அவரு. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸುವಂತೆ ಅಷ್ಟು ಚಿಕ್ಕದಾದ ಒಂದು ವಸ್ತುವಾಗಿಲ್ಲ. அதாவது தேவன் இருக்கிறார், நம்ம கண்ணுக்கு காணாதவராக இருக்கிறார். ಅಂದ್ರೆ ದೇವರು ಇದ್ದಾನೆ, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸದಂತೆ ಇದ್ದಾನೆ. அவர் இருக்கிறார், ಆತನು ಇದ್ದಾನೆ. நம்மளால நம்ம கண்ணுல அவரை பார்க்க முடியாது. ನಮ್ಮಿಂದ, ನಮ್ಮ ಕಣ್ಣಿನಿಂದ ಆತನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர் பேசுவார், ಆತನು ಮಾತಾಡುವನು. கேட்ட ஆளு சொல்லுவான், நான் உருவத்தை பார்க்கலையே, வெறும் நெருப்பு எரியதை தானே பார்த்தேன். ಕೇಳಿದ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ರೂಪವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ, ದೇಹವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲವಲ್ಲ, ಬರೀ ನಾನು ಬೆಂಕಿಯನ್ನು ನೋಡ್ತಿದ್ದೆ. ஆனால் அவர் பேசுகிறார், ಆದ್ರೆ ಆತನು ಮಾತಾಡ್ತಾನೆ, அங்கதான் இருக்கிறாரு, ಅಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ, என்னை பார்க்கிறாரு, ನನ್ನನ್ನು ನೋಡ್ತಾನೆ. ஆனா என்னால ஒரு உருவத்தையா நான் ஒரு உருவமா பார்க்கல, ಆದ್ರೆ ನಾನು ಆತನನ್ನು ಒಂದು ರೂಪವುಳ್ಳವನಾಗಿ ನೋಡಲಿಲ್ಲ. ஆனா அவர் பேச சத்தம் கேக்குது எனக்கு. ಆದ್ರೆ ಆತನು ಮಾತಾಡುತ್ತಾನೆ, ನನಗೆ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ. யார் சொன்னது இப்படி? ಹೀಗೆ ಯಾರು ಹೇಳಿದ್ದು? மோசே. ಮೋಶೆ. வெரி குட். உபாகமம் 4ஆம் அதிகாரம், ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனம். 12ನೇ ವಾಕ್ಯ. உபாகமம் 4:12. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 4:12. ಯೆಹೋವನು ಆ ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಯೊಳಗಿಂದ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ ಸ್ವರ ನಿಮಗೆ ಕೇಳಿಸಿತೆ. ಆಮೆನ್. ಹೊರತು ಯಾವ ಆಕಾರವು ಕಾಣಿಸದೆ ಸೇರಿ ಓದಪ್ಪ, ಅರ್ಥ. ಹೊರತು ಯಾವ ಆಕಾರವು ಕಾಣಿಸದೆ ಹೋದದ್ದು. ಇನ್ನೊಂದ್ಸಲ ಓದ್ಬಿಡು. ಯೆಹೋವನು ಆ ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಯೊಳಗಿಂದ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ ಸ್ವರ ನಿಮಗೆ ಕೇಳಿಸಿತೆ, ಹೊರತು ಕೇಳಿಸಿದೆ ಹೊರತು ಯಾವ ಆಕಾರವು ಕಾಣಿಸದೆ ಹೋದದ್ದು. ஓகே, அந்த அக்னி நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். ಆ ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಯೊಳಗಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾತಾಡಿದನು. வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள்.
ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಮಾತ್ರ ನೀವು ಕೇಳಿಸಿಕೊಂಡಿರಿ. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ಆ ಸ್ವರ ನಿಮಗೆ ಕೇಳಿಸಿತೆ ಹೊರತು ಯಾವ ಆಕಾರವೂ ನಿಮಗೆ ಕಾಣಿಸದೆ ಹೋಯಿತು. ಇಂಗ್ಲಿಷ್. Then the Lord spoke to you out of the fire. The Lord has spoken to you out of the fire. You heard the sound of words. You have heard the sound of the words. But saw no form. Saw no form. You saw no form. There was only a voice. There was only a voice. You do not see any form. ಬರೀ ಸ್ವರ ಇತ್ತು, ನೀವು ಯಾವ ఆకారವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. తెలుగు. యెహోవా అగ్ని మధ్య నుండి మీతో మాట్లాడాను, మాట్లాడ ధ్వని మీరు వింటరి గాని ఏ స్వరం ఏ స్వరూపమును మీరు చూడలేదు, స్వరమును మాత్రమే వింటిరి. ఏమి స్వరూపము నీవు చూడలేదు. స్వరూపమును మీరు చూడలేదు. స్వరూపమును నీవు చూడలేదు. ஓகே. தேவன் அரூபியாய் இருக்கிறார். ದೇವರು ಅರೂಪಿ. ದೇವರು ಅರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. ರೂಪವಿಲ್ಲದವರಾಗಿ இருக்கிறார். ರೂಪ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் இருக்கிறார். ಆತನು ಇದ್ದಾನೆ. ஆவியாக இருக்கிறார். ஆத்மனாಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு ரூபம் நம்மளை போல ஒரு ஆணா ஒரு பெண்ணா மாடா அல்லது ஒரு கழுதையா அல்லது அப்படின்னு நம்ம ரூபத்தை பார்க்க முடியாது. ಆತನ ರೂಪವುಳ್ಳವನಾಗಿ ಒಂದು ಗಂಡಾಗಿ ಹೆಣ್ಣಾಗಿ ಅಥವಾ ಒಂದು ಹಸುವಾಗಿ ಬೇರೆ ಪ್ರಾಣಿಯಾಗಿ ಆತನಿಗೆ ಯಾವ ರೂಪವೂ ಇರುವುದಿಲ್ಲ. அவர் ஆவியாய் உருவம் இல்லாதவராய் அரூபியாய் இருக்கிறார். ಆತನು ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ, ಯಾವ ರೂಪವಿಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. ಓಕೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಅರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಅರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಹೇಳಿದೀங்க அப்படியே. God has no form. ದೇವರಿಗೆ ಯಾವ ರೂಪವೂ ಇಲ್ಲ. Praise the Lord. Praise the Lord. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 6th அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது ವಚனம் 3ನೇ ವಾಕ್ಯ. Genesis 6:3. ಆದಿಕಾಂಡ 6:3. ಆಗ ಯೆಹೋವನು, ನನ್ನ ಆತ್ಮವು ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿರುವುದಿಲ್ಲ, ಅವರು ಭ್ರಷ್ಟರಾದದ್ದರಿಂದ ಮರ್ತ್ಯರೇ, ಅವರ ಆಯುಷ್ಯವು 120 ವರ್ಷವಾಗಿರಲಿ ಅಂದನು. ಓಕೆ. ತೆಲುಗು. అప్పుడు యెహోవా నా ఆత్మ నరులతో ఎల్లప్పుడూ వాదించదు, వారు తమ అక్రమ విషయములో నరమాత్రులై ఉన్నారు, ఆయనను వారి దినములో 120 ఏండ్లాయను. ఇంగ్లీష్. Then the Lord said, my spirit will not contend with men forever, for he is mortal, his days will be 120 years. Amen. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಚಾಪ್ಟರ್ 12 12ನೇ ವಾಕ್ಯ ವರ್ಸ್ 9. 12ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸಿದಂತ ಶರೀರ ಸಂಬಂಧವಾದ ತಂದೆಗಳನ್ನು ಸನ್ಮಾನಿಸಿದ್ದೇವಷ್ಟೇ, ನಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿರುವ ಆತನಿಗೆ ನಾವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಳಪಟ್ಟು ಜೀವಿಸಬೇಕಲ್ಲವೇ. ಆಮೆನ್. తెలుగు. మరియు శరీర సంబంధులైన తండ్రులు మనకు శిక్షితులై యుండిరి, వారి యందు భయభక్తి కలిగి ఉంటిమి, అట్లయితే ఆత్మను తండ్రి అయిన వానికి మరి ఎక్కువగా లోబడి బ్రతకవాలనేను కదా. ఆమేన్. Moreover, we have all had human fathers. We have all had the human fathers who disciplined us. They disciplined us. And we respected them for it. And we are expected for that. How much more should we submit to the Father of our spirit? How much more we should be submitting ourselves to the Father of our spirits. And live. And live. Okay. என்ன சொல்லுதுன்னா இந்த வசனம், ಈಗ ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದಂದ್ರೆ, நம்முடைய அப்பா நம்முடைய சரீரத்துக்கு பெற்றவராயிருக்கிறார். ನಮ್ಮ ತಂದೆ ನಮ್ಮ ದೇಹಕ್ಕೆ ಹೆತ್ತವನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம சரீரமான அப்பா நம்ம சரீரத்தை பெற்றவராயிருக்கிறார். ನಮ್ಮ ಶಾರೀರಿಕವಾದ ತಂದೆ ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಹೆತ್ತವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார் என்றால், ಆದರೆ ದೇವರು ಹೇಗಿದ್ದಾನೆಂದರೆ
ஆவிகளினுடைய தகப்பனாயிருக்கிறார். ಆತ್ಮಗಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. அப்படின்னா அவர் ಉಂಟು பண்ணது எல்லாமே, ದೇವನು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲವೂ ಆತ್ಮಗಳಾಗಿದೆ. நாம் எல்லாருமே ஆவியா இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಆತ್ಮರಾಗಿದ್ದೇವೆ. எதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம்? ಯಾವುದರೊಳಗೆ ನಾವು ಅವಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ? இந்த சரீரத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். ನಾವು ಈ ಶರೀರದೊಳಗೆ ನಾವು ಮರೆಯಾಗಿದ್ದೇವೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ? நீங்க உங்க உடம்புக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಶರೀರದೊಳಗೆ ಮರೆಯಾಗಿದ್ದೀರಿ. சரீரத்துக்கு தான் ஒருத்தர் அப்பாவா நம்ம பூமியில பாக்குறோம். ಶರೀರಕ್ಕೆ ಮಾತ್ರ ಒಬ್ಬರು ತಂದೆಯಾಗಿ ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் தேவன் எப்படி இருக்காருன்னா, ಅದೇ ದೇವರು ಹೇಗಿದ್ದಾನಂದ್ರೆ எல்லா ஆவிகளுக்கும் அவர்தான் பிதாவா இருக்கிறார். அப்படின்னா அவரால் தான் ஒரு மண்ணா இருக்கிறவன் ಬದುಕುವ ಪ್ರಾಣಿ ಜೀವ ಆತ್ಮವಾಗಿ ಮಾರುகிறான். ಆತನು ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳಿಗೆ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ, ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. ಆತನ ಮೂಲಕವಾಗಿಯೇ ಒಂದು ಮಣ್ಣು ಒಂದು ಜೀವವುಳ್ಳ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಆಗುತ್ತು. அவர் இல்லாமல் உயிர் வராது. ಆತನಿಲ್ಲದೆ ಜೀವ ಬರುವುದಿಲ್ಲ. அவர் இல்லாமல் இருந்திருந்தா ஆதாம் எப்படி இருந்திருப்பான்? ಆತನು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆದಾಮನು ಹೇಗಿರುವನು? மண்ணு தான், ಬರೀ ಮಣ್ಣು ಅಷ್ಟೇ. அவன் ஜீவாத்மாவா இருக்கவே முடியாது. ಆತನು ಜೀವ ಆತ್ಮನಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. அந்த ஜீவாத்மாவா அவன் ஆகணும்னு சொன்னா, ಆ ಜೀವಿಸುವ ಆತ್ಮನಾಗಿ ಅವನು ಆಗಬೇಕಂದ್ರೆ, அவனுக்கு பிறப்ப கொடுக்கணும்னா, ಅವನಿಗೆ ಜನನವನ್ನು ಕೊಡಬೇಕಂದ್ರೆ ಯಾರು கொடுக்கணும்? ಯಾರು ಕೊಡಬೇಕು? தேவன். ದೇವರು ಹೇಗಿದ್ದಾನೆ? ஆவிகளின் தகப்பனா இருக்கிறார். ಆತ್ಮಗಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனாலதான் அவர் ஆவியா இருக்கிறதுனாலதான், ಆದ್ದರಿಂದಲೇ ಆತನು ಆತ್ಮನಾಗಿ ಇರುವುದರಿಂದಲೇ ಅವರು ಎಲ್ಲಾ ಆವಿಗளையும் ಉಂಟು பண்ண முடியுது. ಆತನಿಂದ ಎಲ್ಲ ಆತ್ಮವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. எல்லா தூதர்களும் ஆவிகளா தான் இருக்கிறாங்க. ಎಲ್ಲ ದೂತರು ಆತ್ಮರಾಗೇ ಇದ್ದಾರೆ. பிசாசுங்களையும் சேர்த்து சொல்றேன். ಸೈತಾನನನ್ನು ಕೂಡ ಸೇರಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. பிசாசுங்க கூட சுத்திட்டு இருக்குது இங்கே இங்கேயும். ಸೈತಾನನು ಕೂಡ ಇಲ್ಲೇ ಸುತ್ತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ. கண்ணுக்கு தெரியுதா? ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆಯಾ? ஆனா அவன் இருக்கிறான். ಆದರೂ ಆತನು ಇದ್ದಾನೆ. இப்ப நீங்க வசனம் கேட்டு இருக்கும் போது பிசாசு வந்து ஊதுவான் காதுல, ಈಗ ನೀವು ಎந்திರಿச்சு போ, சீக்கிரம் போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு. ಈಗ ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗಲೇ ಕೂಡ ಅವನು ಬಂದು ಕಿವಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇರ್ತಾನೆ, ನೀನು ಬೇಗ ಎದ್ದೋಗು ಮನೆಗೆ ಎಂದು. இந்த ஆளுங்க சரியில்லை, ಈ ವ್ಯಕ್ತಿಗಳು ಸರಿಯಿಲ್ಲ, நீ வீட்டுக்கு போயிரு, ನೀನು ಮನೆಗೆ ಹೋಗು. டிவில நல்ல சீரியல் ஓடிட்டு இருக்குது, நாடகம் பார்க்கலாம். ಟಿವಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸೀರಿಯಲ್ ಓಡ್ತಾ ಇದೆ, ನಾಟಕ ನೋಡೋಣ ಬಾ. வீட்டுல கறி வறுத்து வச்சிருக்காங்க உங்க அம்மா, போய் சாப்பிடலாம், சீக்கிரம் போ. ಮನೆಯಲ್ಲಿ ಅಮ್ಮ ಚಿಕನ್ ಕಬಾಬ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಬೇಗ ಹೋಗೋಣ ಬಾ. வெளியில ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் இடத்த காலி பண்ணு, ஓடு ஓடு. ಹೊರಗಡೆ ಸ್ನೇಹಿತ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಬೇಗ ಹೋಗೋಣ ಬಾ. இல்ல சண்டை இது முடிஞ்சோடனே சண்டை ஆரம்பிக்கணும். நம்ம அந்த ஆளுகிட்ட, அந்த பொம்பளை கிட்ட, அந்த ஆளுகிட்ட நம்ம சண்டை போடணும். அப்படி பிசாசு வந்து காதுல சொல்லுவா. ಇಲ್ಲ, ಇದು ಮುಗಿದ ನಂತರ ಒಬ್ಬರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಜಗಳ ಆಡಬೇಕು, ಒಬ್ಬರು ಸ್ತ್ರೀ ಇದ್ದಾಳೆ ಅವಳೊಟ್ಟಿಗೆ ಜಗಳ ಆಡೋಣ ಬಾ ಎಂದು ಸೈತಾನ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾನೆ. எங்க பாஸ்டர்? ಎಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್? அப்படி பண்ணா உங்க கண்ணுக்கு தெரியாது. ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. ஏமா? ಯಾಕೆ? பிசாசு கூட ஆவியாய்த்தான் இருக்கிறான், அவனுக்கு நம்மள மாதிரி சரீரம் இல்லை. ಸೈತಾನನು ಕೂಡ ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ, ಅವನಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮಂತೆ ಶರೀರವಿಲ್ಲ. நாம இந்த சரீரத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆவியா இருக்கிறோம். ನಾವು ಈ ಶರೀರದೊಳಗೆ ಮರೆಯಾಗಿರುವ ಆತ್ಮರಾಗಿದ್ದೇವೆ. தேவனும் சரீரம் இல்லாமலேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ಶರೀರವಿಲ್ಲದೆ ಆತನು ಜೀವಿಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ಅವರ இடத்திலிருந்து தான் எல்லாருக்கும் உயிர் வருது. ಆತನಿಂದಲೇ ಎಲ್ಲರಿಗೂ ಜೀವ ಬರುತ್ತಿದೆ. ಸೋ இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತು ನಾವು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇನು? ಆಮೆನ್. ದೇವರು ஆவியாய் இருக்கிறார், ஆத்ம ಸ್ವರೂಪನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 4 அதிகாரம், யோಹಾನ 4ನೇ ಅಧ್ಯಾಯ, யோಹಾನ 24. என்ன படிச்சீங்க ಇದಲ್ಲ? ಅಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ದೇನು? ವಾಕ್ಯ ಓದಿ. ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆರಾಧಿಸಬೇಕು ಅಂದನು. దేవుడు ఆత్మగాను ఆయనను ఆరాధించు వాళ్ళు ఆత్మతోను సత్యముతోను ఆరాధింపవలెను. God is spirit and his worshippers must worship in spirit and in truth. ஆமென். இப்போ சர்ச்சுக்கு வரும்போது நம்ம ஆண்டவரை வர்ஷிப் பண்றோம். ಈಗ ನಾವು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ, ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡುವಾಗ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றோம்? ಮನೆಗೆ ಹೋದ ನಂತರ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? அங்கேயும் ஆராதிக்கலாம், ಅಲ್ಲಿಯೂ ನಾವು ಆರಾಧಿಸಬಹುದು.
இல்ல பாஸ்டர், அங்கதான் கீபோர்டு இங்கேயே வச்சிருக்கிறீங்க, கிட்டார் இங்கேயே வச்சிருக்கிறீங்க, மைக் இல்லாத நாங்க போறோம், நாங்க எப்படி ஆராதிக்கிறதுன்னு கேட்கலாமா? ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ನಾವು ಕೀಬೋರ್ಡ್ ಇಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀವಿ, ಮೈಕ್ ಇಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ, ನಾವು ಹೇಗೆ ಆರಾಧಿಸಬಹುದು ಎಂದು ಕೇಳ್ತೀರಾ? சரீரத்தில் இங்கே நின்றுக்கிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு மைக்கை பிடிச்சிட்டு இருக்கிறது வேற. ಶರೀರದಲ್ಲಿ ಇಲ್ಲಿದ್ದುಕೊಂಡು ಲೈಟ್ ಹಾಕಿಕೊಂಡು ಮೈಕನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದು ಬೇರೆ. அது ஆராதனை இல்லைங்கிறார் இயேசு. ಅದು ಆರಾಧನೆ ಅಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ ಯೇಸು. புரியுதா உங்களுக்கு? ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಯ್ತಾ? ஆண்டவர் ஆவியா இருக்கிறபடினால நீயும் ஆவியில ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்றாரு. ದೇವರು ಆತ್ಮನಾಗಿ ಇರುವುದರಿಂದ ನೀವು ಕೂಡ ಆತ್ಮನಲ್ಲಿಯೇ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போ நான் இப்ப சரீரத்துல இப்ப நான் பேசுறது சத்தமா உங்களுக்கு காதுல கேக்குதா? சரீரம் இது. ಈಗ ನಾನು ಶರೀರದಲ್ಲಿ ಹೇಳುವುದು ನಿಮ್ಗೆ ಶಬ್ದವಾಗಿ ಕಿವಿಗೆ ಕೇಳಿಸುತ್ತಿದ್ಯಾ? இது சரீரம். ಇದು ಶರೀರವು. இது கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா என் சத்தம் உங்களுக்கு கேட்காது. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ನೀವು ದೂರ ಹೋದ್ರೆ ನನ್ನ ಸ್ವರ ನಿಮ್ಗೆ ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. அப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டாம். ಆ ವಿಧವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ಬೇಡ. ஆராதிக்கலாம், ஆனா அது உண்மையான ஆராதனை அல்ல. ಹಾಗೆ ಆರಾಧಿಸಬಹುದು, ಆದರೆ ಅದು ನಿಜವಾದ ಆರಾಧನೆ ಅಲ್ಲ. கிட்டாரை போட்டு கீபோர்டை போட்டு மியூசிக் போட்டு தாளம் அடிச்சு பாடினா சந்தோஷமா இருக்குது. ಗಿಟಾರ್ ಬಾರಿಸಿ ಕೀಬೋರ್ಡ್ ಬಾರಿಸಿ ಮ್ಯೂಸಿಕ್ ಹಾಕಿ ನಾವು ಹಾಡಿದರೆ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ஆனால் அதுதான் ஆராதனை அல்ல. ಆದರೆ ಅದೇ ಆರಾಧನೆ ಅಲ್ಲ. ஆராதனையை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்றாரு இந்த வசனத்துல? ಆರಾಧನೆಯನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ. யோவான் 4:24 என்ன வாசிக்கிறோம்? ಯೋಹಾನ 4:24 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಆಮೆನ್. ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆರಾಧಿಸಬೇಕು ಅಂದನು. இப்போ ಈಗ சரீர பிரகாரமா நாம பேசுறது சத்தம் காலையில 10 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅದು. ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುವ ಆ ಶಬ್ದವು ಬೆಳಗ್ಗೆ 10 ಗಂಟೆವರೆಗೆ ನಡೆಯುವ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ. இதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஆராதனை நடந்துட்டே இருக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். ಇದಕ್ಕೆ ನಂತರವೂ ಕೂಡ ಆರಾಧನೆ ನಡೆಯುತ್ತಾ ಇರಬೇಕು ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. எப்படி? ಹೇಗೆ? ஆவி எங்க இருக்குது? ಆತ್ಮ ಎಲ್ಲಿದೆ? உள்ள இருக்குது. ಒಳಗೆ ಇದೆ. சரீரம் வெளியில தெரியுது, ಶರೀರ ಹೊರಗಡೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ஓவர் டு பிரதர் வினோத் அப்படின்ன உடனே ವರ್ಷ முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ಓವರ್ ಟು ಬ್ರದರ್ ವಿನೋದ್ ಎಂದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಆರಾಧನೆ ಮುಗಿತು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವಲ್ಲ? ஆமா தானே? ಹೌದಲ್ವಾ? பாட்டு நின்று போச்சு, அவ்வளவுதான். ಹಾಡು ನಿಂತೋಗಿದೆ ಅಷ್ಟೇ. ஆனா ஆராதனை நிக்காது. ಆದ್ರೆ ಆರಾಧನೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. உள்ள இருந்து போய்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் சிருஷ்டிகர்த்தர், கர்த்தர் பரிசுத்தர் அது என்பதை நாம் சொல்லிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ಒಳಗಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕು. ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ಕೃಪಾಪೂರ್ಣನು, ಆತನು ಶಕ್ತಿ ಸರ್ವಶಕ್ತನು, ಆತನು ನೀತಿ ಸ್ವರೂಪನು ಎಂದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியிலே உள்ளுக்குள்ள இருந்து நாம ஆண்டவரை தொழுதுகிட்டே இருக்கணும். அது வசனத்தின்படி செய்யணும்னு சொல்றாரு. ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಳಗಿಂದ ಅದು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ಅದು ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರ ಇರಬೇಕು. ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದ ಪ್ರಕಾರ அப்படின்னா என்ன அர்த்தம்? ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? மைக் இல்லனா கூட, ಮೈಕ್ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೂ ಕೂಡ, சர்ச் லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா கூட, ಚರ್ಚ್ ಲಾಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋದ ನಂತರ ಕೂಡ உள்ள இருந்து நாம ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ಒಳಗೆಯಿಂದ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಸಾಧ್ಯ. புரியுதா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? புரியுதா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಯ್ತಾ? நீங்க வீட்டை பெருக்கிட்டே ஆண்டவரை ஆராதிக்கலாம். ನೀವು ಮನೆ ಗುಡಿಸಿಕೊಂಡು ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬಹುದು. நீங்க சமையல் பண்ணிக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கலாம். ನೀವು ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತಾ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬಹುದು. வண்டி ஓட்டிக்கிட்டே கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கலாம். ಗಾಡಿ ಓಡಿಸುವಾಗಲೂ ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬಹುದು. சர்ச்சுக்கு வந்தும் நீங்க ஆண்டவரை ஆராதிக்கலாம். ಸಭೆಗೆ ಬಂದ ನಂತರವೂ ಆರಾಧಿಸಬಹುದು. மைக்கு கொடுத்தாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். ಮೈಕ್ ಕೊಡುವಾಗಲೂ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬಹುದು. ಮೈಕೆ ಇಲ್ಲದರೂ ಕೂಡ ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಬಹುದು, ಆರಾಧಿಸಬಹುದು. உள்ள இருந்து நம்ம செய்யறதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. ಒಳಗೆಯಿಂದ ನಾವು ಮಾಡುವುದೇ ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಾದ ಸತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಇರುವ ಆರಾಧನೆ. அப்ப சரீரம் என்ன பண்ணுதுன்னா, ಆಗ ಶರೀರ ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಎಂದರೆ சரீரத்தை நாம கட்டி பலிபீடத்தின் மேல ஒப்பு கொடுத்துடணும். ಶರೀರವನ್ನು ಕಟ್ಟಿ ನಾವು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಕೊಟ್ಟು ಒಪ್ಪಿಸಬೇಕು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தியத்தின்படினா வேதத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தரை ஆராதிக்கணும் அர்த்தம். ಸತ್ಯಕ್ಕೆ ಪ್ರಕಾರ ಅಂದರೆ ವೇದದಲ್ಲಿರುವ ಪ್ರಕಾರ ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕು. சோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ಈಗ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನು? கர்த்தர் ரூபம் இல்லாதவராக அருப்பியாக இருக்கிறார். ದೇವರು ಯಾವ ರೂಪವಿಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ, ಅರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் வசிக்கிறார்.
ಆತನು ಇದ್ದಾನೆ, ಜೀವಿಸುತ್ತಾನೆ, ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அவர்தான் சிருஷ்டி கர்த்தர். ಆತನೇ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. அவர் அன்பாகவே இருக்கிறார். ಆತನು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಇದ್ದಾನೆ. அவர் பரிசுத்தராயிருக்கிறார். ಆತನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. அவர் மாறுவதே இல்லை. ಆತನು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அவர் எல்லாம் தெரிந்தவராயிருக்கிறார். ಆತನಿಗೆ ಎಲ್ಲವೂ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. அவராலே செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ಆತನಿಂದ ಮಾಡಲು ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அவர் இல்லாத இடமே இல்லை. ಆತನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ. அவர் இல்லாத சமயமும் இல்லை. ಆತನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ಸಮಯವೂ ಇಲ್ಲ. அவர் என்றென்றைக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நித்திய நிரந்தரனா இருக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். ಆತನು ಎಂದೆಂದಿಗೂ ಜೀವಿಸುವ ಆತನಾದ ನಿತ್ಯ ನಿರಂತರನಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு படிச்சது என்ன? ಈ ದಿನದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇನು? அவர் அரூபியாயிருக்கிறார். ಆತನು ಅರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது நான் சொன்னது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಯ್ತು ನಾನು ಹೇಳಿದ್ದು? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் என்னென்ன சொன்னேன்? ನಾನು ಏನೇನು ಹೇಳಿದೆ? தேவனை பற்றி எப்படி சொல்லணும்? ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಗೆ ಹೇಳಬೇಕು? சிருஷ்டிகர்த்தர், ಸೃಷ್ಟಿಕರ್ತನು, அன்புள்ளவர், ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನು, பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು, மாறாதவர், ಎಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದೇ ಇರುವವನು, சர்வத்தையும் அறிந்த சர்வ ஞானி, ಸರ್ವಜ್ಞಾನಿಯಾಗಿದ್ದಾನೆ, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ சக்தி உள்ளவர், சர்வ வல்லவர், ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿರುವ ಸರ್ವಶಕ್ತನು, அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். எல்லா இடத்துலயும் அவர் பிரசன்டா இருக்கிறார். ಸರ್ವ ವ್ಯಾಪಿಯಾಗಿದ್ದಾನೆ, ಎಲ್ಲ ಕಡೆಯಲ್ಲೂ ಆತನು ಇದ್ದಾನೆ. அவர் எல்லா காலத்திலும் எல்லா சமயத்திலும் என்றென்றைக்கும் வாசம் பண்ணக்கூடிய நித்திய ஜீவனாய் நித்திய தேவனாய் இருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಇರುವಾತನಾಗಿರುವ ನಿತ್ಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் கண்ணாலே காணக்கூடாதவராக இருக்கின்றார். ಆತನಿಗೆ ಕಣ್ಣಿಂದ ಕಾಣದೇ ಇರುವವನಾಗಿದ್ದಾನೆ. He is invisible God. ಆತನು ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದವನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.